ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்துருக்குது? தேமுதிக. ஏங்க நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றதுக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இதுக்குள்ள என்னென்னலாம் பேசுறாங்க. ஏப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியோடைய அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க, ஆளாளுக்கு பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம். ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தில் தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோடைய ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. வாரிசுகள்லாம் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? இன்னும் சொன்னா இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், என் மீது வழக்கு போடுறேன். போடு, யார் வேண்டாங்கிறா? நல்லா வழக்க பார்த்து தானே வந்திருக்கிறேன். ஏன்னா அண்மையில் ராசா ஒரு ஆடியோ வெளியிட்டார். மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலர், அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டார். அந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு கருத்து எல்லா பகுதிக்கும் போகுது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவு அது ஒரு பரவலா பேசப்படுகின்ற பொருளாகி போச்சு. அந்த செய்தியை நான் சொன்னேன், அதுக்கு துணிச்சலா பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இது யார் செய்தி வெளியிட்டாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடுத்து அடுத்த ஆடியோ விட்டுருவார். ராசா இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ ரெடியா வச்சிருப்பாரு, விட்டுருவாரு. அதுக்கு பயந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் அந்த ஆடியோவில் செய்த ஆடியோவில் வெளியான செய்தி உண்மையா இருக்கலாம்ல? இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. அப்போ என்ன சொன்னாரு ஸ்டாலின் அறிக்கையில? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கிறது, யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கருத்தை நான் சொல்லுகின்றேன். திரு கருணாநிதி அவர்கள் எதிரியாக எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தார். அதனால அவர் சொன்ன கருத்து மீண்டும் சொல்ல வேணுமா? சொல்லாம வேண்டாமா? ஏன்னா சொன்னா அவர் கோச்சுக்குவார். ஆடியோவில் வந்த செய்தி, திரு ராசா அவர்கள் வெளியிட்ட செய்தி, நாம வெளியிடல, திரு ராஜா அவர்கள் வெளியிட்ட செய்தி. திரு கருணாநிதி உடல்நிலை சரியா இருக்கின்ற பொழுது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். இதை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை விசாரிக்கப்படும். சட்ட நீதியாக யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அம்மாவை சொன்னீங்கள, மர்மமான முறையில் அம்மா இருந்ததுக்கு விசாரிக்கப்பட்டு சொன்னீங்களா, அதே போல அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்து விசாரிக்கப்பட்டு சொன்னேன். அதே போல முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டதாக வந்த செய்தி உண்மையா இருந்தால் சட்ட நீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். யாரா இருந்தாலும் கவலை இல்லை. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம்.
அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் வந்து அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றாக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாய வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களுக்கு காப்பீடு திட்டம், அதுக்கு 5% வசூல் பண்றாங்க. இப்ப 5% பிரிமியம் கட்ட வேணும். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே அது 2% குறைக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி, மழையை நம்பித்தான் நம்முடைய விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். ஆக நிலத்தடி உயர்த்த வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், ஏரி குளமெல்லாம் நிரப்ப வேண்டும். அதற்காக மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை நிரப்பப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தால் அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்கும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்ட அந்த பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். கட்டிட தொழிலாளர்கள் அவள் பணியிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார், அவர் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம், அனைத்து ஏழைகள், யார் இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் இல்லை, அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாம நிலம் இல்லாம வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராள மக்கள், அறிஞர் மக்கள், மலைவாழ் மக்கள், அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த ஆதிராவிட மக்கள், அறிஞர் மக்கள், நம்முடைய மலைவாழ் மக்கள், அந்த குடும்பத்திலே ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிட்ட பொழுது அவர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ரேஷன் கடையில் இப்ப அரிசி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அரிசி பல பேர் சமைக்க முடியாத இருக்கின்ற நிலை என்று என்னிடத்துல தெரிவிச்சாங்க. நானும் வாங்கி பார்த்தேன், அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இனி அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்களாக அழைச்சி இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமாக செய்யலாங்க, அதுக்கு பல வழி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3 கோடி செலவானாங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி விலையில்லாம கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி இதை யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட அத்தனை பேரும் நாம தான் கட்ட வேணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல, முடிவு பண்ணிட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனி ஆட்சிக்கு வர போறது இல்லை. அதனால எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையில கொள்ளையடிக்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அனைவரையும் கடன்காரன் ஆக்கிட்டார். திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கிறது.
வேற என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா கொண்டாந்தாங்களா? அதே போல ரேஷன் கடையில் இப்ப அரிசி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அரிசி பல பேர் சமைக்க முடியாத இருக்கின்ற நிலை என்று என்னிடத்துல தெரிவிச்சாங்க. நானும் வாங்கி பார்த்தேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இனி அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்களாக அழைச்சி இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமாக செய்யலாங்க, அதுக்கு பல வழி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3,000 கோடி செலவானாங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி விலை இல்லாமல் கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் என்ன கொடுக்கப்படும். திமுக அங்க வைக்கிட்ட கூட்டணியில அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல. மக்களுடைய பிரச்சனையே சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல. அதனால மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ 2021 கம்யூனிஸ்ட் கிடைச்சுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த இடத்தை விட ஒரு இடம் குறைவாக குறிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலின் கொடுத்த பரிசு அந்த கட்சிக்கு. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயர கொடுத்த எங்கள் தொண்டர்கள் பாடுவார்கள். அப்படித்தான் நம்ம நடந்தோம். நம்ம கூட்டணியில யார் யார் நம்பினாங்களோ அவர்களுக்கெல்லாம் சின்னத்தை பெற்று கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியில நம்பி எங்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பா செயல்பட்டு அதிமுக நிற்கின்ற வேட்பாளரை விட கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளர்களை பாடுபட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய இயல்பான எண்ணம் உடையவர்கள்.